அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. இந்த உளவியல் பாதிப்பு ஒன்று வந்துருச்சுன்னா ஒருத்தர் மனசுக்குள்ள எண்ணத்தில் சிந்தனையில் அந்த குடும்பத்தையே அதை அழிச்சு விடுது. உதாரணத்துக்கு வீட்டில் ஒரு லைஃப் பார்ட்னர் அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஒரு எதிர்மறையாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு வைங்க. எதிர்மறைனா ஒரு முன்கூட்டியே கணிச்சிட்டு இது இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும்னு சொல்லி தகவலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த தகவல் பெரும்பாலும் பெண்களிடத்துல அதிகமாக இருக்குது. ஆண்களை காட்டிலும் பெண்களிடத்துல அதிகமாக இருக்குது. ஒரு வருமானம் வந்தால் கூட இது இப்படி செலவுனாட்டா பின்னாடி இதுக்கு செலவு வரும், ஃபீஸ் கட்டணும், இல்லை வாடகை கொடுக்கணும், இல்லை சொந்தக்காரவங்களுக்கு இந்த செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன உதாரணங்களை எடுத்து வச்சுக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பொருளாதாரம் பத்தலைன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே வீட்டுக்குள்ளே வரும். இதில் குழந்தைகள் பராமரிப்பதிலும் பிரச்சனை வந்துடும். ஏன்னா இவங்க அனுதினமும் சண்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க, எதிர்மறையாக யோசிச்சுட்டே இருப்பாங்க, சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதுக்காக செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதனால் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 4-5 பிரச்சனையாவது ஏடாயிட்டே இருக்கும். அப்போது இந்த எதிர்மறைங்கிறது இவங்களோட எண்ணம், சிந்தனை, செயல்தான். அதை முன்கூட்டி கணிச்சு அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் பிரச்சனையாக மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க. தன்னுடைய தேவைக்கு வாங்கணுன்னா கூட ஒரு பிரச்சனையாக சொல்லுவாங்க. நான் இத்தனை முறை இதை கேட்டு வாங்கணுமா அப்படின்னு சொல்லி சண்டை பிடிப்பாங்க. இன்னொன்று, இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன்னு சொல்லி சண்டை பிடிப்பாங்க. உதாரணத்துக்கு ஏதாவது ஒன்றுமே இல்லாத ஒன்றா இருக்கும், அது சாதாரணமாக ஒரு செயலாக இருக்கும். அதுக்கு ஏன் இப்படி செஞ்ச ஏன் இப்படி செஞ்சேன்னு அரிச்சு எடுத்துருவாங்க. அதை டென்ஷன் படுத்தி தலையாக அடிச்சுட்டு அந்த குடும்பத்தை விட்டு வெளியில் ஓடி போகிற அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட் பண்ணி பெரிய இஷ்யூ பண்ணி என்னை எல்லாரும் கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு இவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது பிரச்சனை உண்டாக்கக்கூடியவங்களே. பாதிப்படைஞ்சவங்க எப்போ பாரு இதே தொல்லையாக இருக்குன்னு சொல்லி இந்த குடும்பத்தை விட்டு எப்போ விலகி போகலான்னு சொல்லி பேச்சு வாக்கில் நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன்னு கூட சொல்லுவாங்க. அப்போ நான் டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கிறேன்னா உங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சேன்னு சொல்லி அதுக்கும் ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒரு சின்ன சின்ன செயலுக்கும் கூட பெரிய காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க. கணக்கில் எப்போ பாரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கணக்கு போட்டு மட்டுமே செயல்படுவாங்க. இது மிகப்பெரிய ஒரு உளவியல் பாதிப்பு. அப்போது இவங்க யார் குழந்தைகளாகட்டும், லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், பேரண்ட் ஆகட்டும், யார் எது பேசினாலுமே அவங்கள எதிர்வாதம் பேசி அதட்டி இதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி பல விளக்கங்களை சொல்லி அந்த தவறுங்கிறத எடுத்துக்காம உண்மைங்கிற பேரில் விதண்டாவாதம் செய்து மிகப்பெரிய காம்ப்ளிகேட் பண்ணி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்காம கமா போட்டுக்கிட்டே போவாங்க. அந்த பிரச்சனை எப்பப்போ வேணுமோ தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் அதை எடுத்து பிரித்து பேசிகிட்டே இருப்பாங்க. இதுதான் உளவியல் பாதிப்பு. இது குடும்ப பிரச்சனை, குழந்தைகள் பிரச்சனையாக மாறுது. அந்த குடும்பமே விலகி போகிற அளவுக்கு போகுது. அடுத்த ஜென்ரேஷன் ஒன்று இல்லாமல் அந்த குடும்பத்தோட அந்த குழந்தைகள் இருந்தால் கூட அவங்களுக்கு திருமணம் ஆகாத அளவுக்கு அந்த ஏஜ் பாராகி எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல் பிரச்சனையிலேயே ஓடிட்டுருக்குது. 50 வயசு 60 வயசு ஆகும். இதுதான் உளவியல் பாதிப்பு. இது போன்ற குடும்ப பிரச்சனை, எண்ணம், சிந்தனை, செயல் சார்ந்து வரக்கூடியதற்கு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் குடும்பம் மேம்படுவதற்கும் இதுபோன்ற பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கும் உளவியல் சார்ந்த சிக்கலிலிருந்து விடுபட்டு ரியாலிட்டி எப்படி வாழணும் என்பதற்கான உளவியல் பகுப்பாய்வை கொடுத்து கொண்டு வருகின்றோம் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில்.